வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்குற டவுட் திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போனா சீக்கிரம் தர்ஷனம் பார்த்துட்டு வர முடியுமா, அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு போனால் அந்த டோக்கனில் சுவாமி தரிசனம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வர முடியுமோ, அதாவது எந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு போனால் சீக்கிரம் தரிசனம் பார்த்துட்டு வரலான்ற மாதிரி காமனாக ரெகுலராக இந்த டவுட் கேட்கறது தான் பக்தர்கள். திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 3 இடத்துல இஷ்யூ பண்ணுறாங்கல்ல. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இஷ்யூ பண்றாங்க. அலிபிரி நட பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கனும் இஷ்யூ பண்றது கிடையாது. இங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு கொடுக்குற டோக்கனும் திருப்பதியில் இஷ்யூ பண்ற டோக்கனும் ரெண்டும் எஸ்எஸ்டி டோக்கன் தான். இந்த 2 டோக்கனுக்கும் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம டோக்கன் வாங்கிக்கிட்டு போனோம்னா ரிப்போர்ட்டிங் பண்ற கியூ லைன்ன்றது ஒரே கியூ லைன் தான். ஒரே கியூ லைன்ல தான் அலோவ் பண்ணுவாங்க. 2 டோக்கனுக்கு ஆகிற டைம் ஒன்று தான். அதாவது ரெண்டுமே எஸ்எஸ்டி டோக்கன் தான். ஓகேங்களா? அது பக்தர்கள் கன்வீனியன்ட்டுக்காக அதை பிரித்து ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவள் தான். அது திவ்ய தர்ஷனம் டோக்கன் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லணும்னா திவ்ய தர்ஷனம் டோக்கன் பார்த்தோம்னா அது ஒரு 4-5 இயர்ஸ் பேக் இருந்தது. அந்த கொரோனா பீரியடுக்கு பிஃபோர் பார்த்தோம்னா திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு செப்பரேட் கியூ லைன்ன்றது இருந்தது. இப்போ அந்த கியூ லைன்ன்றது கிடையாது. அதாவது ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு திருப்பதியில் இஷ்யூ பண்ற டோக்கன் ரெண்டுமே ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம் டோக்கன் தான். திருமலால ஒரே கியூ லைன் தான். தர்ஷனத்துக்காகிற டைமும் ஒரே டைம் தான். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது திருப்பதியில் இஷ்யூ பண்ற டைமிங் டெய்லி நைட்டு 9 மணிலிருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு காலையில 6 மணிலிருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க திருப்பதியில் ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock எல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன்ன்றது கண்டிப்பா வாங்கலாம். ஸோ இது சம்மர் சீசன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா க்ரௌட்ன்றது திருமலால இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் எந்த டோக்கன் இல்லாம போற சர்வ தர்ஷனம்ன்றது அவாய்ட் பண்ணுங்க. டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. சர்வ தர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லா வீடியோலும் நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா திருப்பதிக்கு வர்ற பக்தர்கள் ஒரு இன்ஃபர்மேஷனோட வரணும். ஒரு பிளானா வந்தோம்னா டோக்கன்ன்றது வாங்கிடலாம். ஸோ அதுக்காக நான் டெலிகிராம் குரூப்ல சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது பக்தர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. யாராவது உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.